ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நான் இன்னிலேருந்து புதுசாக வந்திருக்கேன். நம்ம சேனலில் நான் அப்பப்போ வந்து உங்களோட பேசுவேன். நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரெடியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது? அண்ணன் தம்பின்னு சொல்றாங்க, 3 பேரும் சண்டை போட்டு கிடக்கானுவல. டேய் பசங்களா, கொஞ்சம் இங்கே வாங்கடா. என்னப்பா இது, எல்லாவனும் சண்டையை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு வேற ரொம்ப வயசாயிட்டு, நம்ம பேச்சை வேற கேட்கவே மாட்டேங்கானுங்க. இவங்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டணும். நான் வந்துட்டேன்ப்பா. எப்பா நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் அந்த அண்ணங்காரன் தான். எப்பா பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கான். நான் சண்டை போட்டேனா? நான்லாம் சண்டை போடலையே. எல்லாம் அந்த தம்பியாரன் தான். அவன் தான் உட்காந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான். எப்போ பாரு என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாம் என்னல சொல்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து என்ன மாட்டி விடலான்ட்டு பாக்கியலோ? நான் சின்ன பையன் ஒன்றும் தெரியாது நினச்சிடாதிய. ஆமாம் டேய், நான் கூப்பிட்ட விஷயத்த முதல்ல கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டு. நீங்கள் நான் சண்டை போடலை, நீ சண்டை போடலன்ட்டு என்ன சண்டை போடுறீங்க, அதை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். என்னது டெஸ்ட்டா? நாங்கள் பார்க்காத டெஸ்ட்டா? நாங்களாம் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவோம். டேய் இந்தாங்கடா, இதில் ஒரு 3 குச்சி இருக்குது. இந்த 3 குச்சியும் ஆளுக்கு ஒன்றுன்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க, சரியா? இதை உடச்சி காமிங்க பார்ப்போம். வா, இவ்வளோ தானா? என் கை பட்ட உடனே இந்த குச்சிலாம் அப்படி தூளாக தெரிச்சிட்டு. நான் தான்ப்பா அதை முதல்ல உடைச்சேன். பாரு எப்படி உடச்சி வச்சிருக்கேன் பாரு. நான் தான் முதல்ல உடைச்சேன், நீலாம் முதல்ல உடைக்கல. நான் தான் அதை முதல்ல உடைச்சேன். பாரு எப்படி உடச்சி வச்சிருக்கேன் பாரு. நான் தான் முதல்ல உடைச்சேன். டேய் இருங்காடா, அதுக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு. இனி தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஆமாம் டேய் பெரியவனே, இங்கே வாடா. அந்த ஷெல்ஃபில் 3 குச்சியை ஒன்றா கெட்டி வச்சுருக்கேன். ஒரு குச்சியை கொடுக்கும் போது டொப்புன்ட்டு உடச்சிட்டிங்கல்ல, இந்த 3 குச்சியையும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை உடச்சி காமிங்க பார்ப்போம். இதுதானே, ஈஸியாக உடச்சிடலாம். என்ன உடைக்க முடியல? எவ்வளோ அமுக்கெல்லாம் உடைய மாட்டேக்கி. என்ன உடையவே மாட்டேக்க? சே, என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு, உடைக்கவே முடியலை. உனக்கு என்ன உடைக்க தெரியும்? இப்போ நான் உடைக்கேன் பாரு, 1 செகண்டில் உடச்சிருவேன். இரு. என்ன உடைக்கவே முடியலை, இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. போச்சா, இதை உடைக்கவே முடியலையே. ஐயையோ. ஆடா போங்கடா, உங்களுக்கெலாம் என்ன தெரிய போகுது. நான் இப்போ எப்படி உடைக்க பாருங்க. இந்தா எப்பா, என்ன இது உடைக்கவே மாட்டிக்க. நம்ம வேறு தெரியாமல் வாயெல்லாம் விட்டுட்டோம். போச்சே, ஒன்றும் செய்ய முடியாது போல். சரி அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீங்களாடா, எல்லாரும் நான் தான் பெருசுன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க. கடைசியாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. இதுதான், நீங்கள் தனித்தனியாக இருந்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களால் எதனாலும் சாதிக்க முடியும். பார்த்தீங்களா, அந்த குச்சி மாதிரி தான்.
தனித்தனியாக இருக்கும் போது ஈஸியாக உடச்சிட்டீங்க. ஆனால் மொத்தமாக இருக்கும் போது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலை. பிள்ளைங்களா, நீங்களும் இனிமேல் ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க, சரியா? எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்களும் உங்கள் பிரதர்ஸோட உங்கள் சிஸ்டர்ஸோட யாரு கூடயும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழணும், சரியா? நம்ம ஒன்றுபட்டால் தான் நமக்கு உயர்வு. நம்ம ஒன்றுபடலைன்னா நம்ம எல்லாருக்கும் தோல்வி தான். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும். நம்ம ஒன்றுபடாமல் ஒருத்தரை ஒருத்தர் குறைச்சி பேசிக்கிட்டே இருந்தால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. நம்ம ஒன்றுபட்டால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். கிச்சனில் வேலை இருக்குது. நான் அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், see you. மறக்காம நம்ம சேனலை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே.